அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பாலைவனத்துல ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறான். பாலைவனம் என்பதால பயங்கரமான தாகம் எடுக்கிறது. அவன் இப்படியோ அலைந்து தேடி திரிந்து ஒரு இடத்துல ஒரு பாலைவன சோலையை பார்க்கிறான். ஆனால் அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, மாறாக ஒரு கையால் அடித்து தண்ணியை வெளியெடுக்கிற ஒரு பம்ப் அங்கே இருக்கிறது. அதன் அருகே சென்று பார்க்கிற நேரத்துல அந்த பம்ப் பழைய பம்பு போல இருக்கிறது, துருபிடித்து இருக்கிறது. அதனுடைய அருகில ஒரு பாட்டில் இருக்கிறது. அந்த பாட்டில் முழுவதும் தண்ணீர் இருக்கிறது. அந்த பாட்டிலுக்கு வெளியே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: இந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணியை இந்த பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு அந்த பம்பில் இருந்து வரும் தண்ணீரை நீங்கள் பருகிவிட்டு மறுபடியும் இந்த பாட்டிலை நிரப்பி வைத்து விட்டு செல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு கணம் அவனுக்கு சந்தேகம், இது எப்போ பயன்படுத்தின பம்போ தெரியலையே, இருக்கிற இந்த தண்ணியும் நம்ம அந்த பம்புல ஊற்றி கடைசியில பம்புல இருந்து தண்ணி வரலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு கணம் அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் சுயநலமாக அதை சிந்திக்காமல் அந்த பாட்டிலை எடுத்து அதிலிருந்த நீரை அந்த பம்பில் ஊற்றி பிறகு கையால் அடித்த நேரத்துல சிறிது நேரத்துல அந்த பம்பில் இருந்து தண்ணீர் நிறைய வருகிறது. தனக்கு தேவையான அளவு மட்டும் குடித்து விட்டு மறுபடியும் அந்த பாட்டிலை நிரப்பி சென்றானா அந்த ஒரு பயணி. அன்புமிக்கவர்களே, இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு கிடைக்கிற உதவியை நமக்கு பின் வருபவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் சுயநலத்தை தாண்டி பிறநலத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான். ஆகவே நமக்கு இலவசமாக கிடைக்கிற இந்த இயற்கையினுடைய வரங்களை நாம சுயநலமாக பயன்படுத்தாமல் வருகிற சந்ததியினருக்கு விட்டு செல்லுகிற வகையில இயற்கையை பாதுகாத்து பராமரித்து அடுத்த தலைமுறையினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்க முடிவு செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.